அடுத்தது சப்போர்ட்டட் அண்ட் என்கரேஜ், கனவுகளுக்கு ஆதரவு கொடுக்குறது, உங்களுடைய ட்ரீம்ஸுக்கும் கால்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அச்சீவ் பண்ண ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. டவுன் பண்ணாலும் உங்களோட கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நியூ பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அதற்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டும் உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு வரும். மோரல் சப்போர்ட்டாக மட்டுமில்லை, ஃபைனான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுடைய டஃப் டைமில் கூட நிற்பாங்க. ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியப்படுத்துவாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களோட தோள் கொடுத்து தாங்குவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுது அவங்க ஆதரவாக இருப்பாங்க. உடஞ்சி போய் இருக்கிற நேரத்தில் எல்லாமே தப்பு தான், நீ இப்படி பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் நோகடிக்காமல் உங்களுடைய தப்பை சுட்டி காட்டாமல் எகெயின் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே என்கரேஜ் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறது மட்டும் இல்லாமல் அதை கற்றுக்க ட்ரை பண்ணும் பொழுது உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களை கவனித்து பாராட்டுவாங்க. சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, பாதுகாக்கிறது, ஆபத்து வர்றப்போ பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்வாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் லேட் நைட் ஒர்க் முடிஞ்சு தனியாக போகணும்னு இருந்தால் உங்களை நேசிக்கிறவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களே உங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு விடுவாங்க. இல்லைன்னா யாராச்சும் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா அப்போது அந்த சப்போர்ட்டிவாக நிற்பாங்க. அடுத்தது கவனிச்சிக்கிறது, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் அக்கறை காட்டுவாங்க. அதாவது ஒரு வேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பாடு சமைச்சு கொடுத்து பத்திரமாக பார்த்துப்பாங்க. இல்லைன்னா ஒரு வேளை உங்களுக்கு மோரல் சப்போர்ட் மட்டும் போதும்னா தென் கூட இருந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களை தனியாகவே விட மாட்டாங்க. பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது, பாதுகாப்பாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, நிம்மதியாகவும் இருப்பீங்க. எக்ஸாம்பிள், அவங்க கூட இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட என்ன பர்சனலாக ஷேர் பண்ணாலும் அது அவங்கள தாண்டி வெளியில் போகாது. உங்களுடைய சீக்ரெட்ஸை பக்காவாக ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க. தப்பு பண்ணால் அதை பெருசுப்படுத்தாமல் மன்னிச்சு விட்டுருவாங்க. விட்டு கொடுக்குறது, ஒரு சண்டை இல்லை ஒரு கருத்து வேறுபாடு வர்றப்போ அதை அவங்க சரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சமரசம் பண்ணுவாங்க. ஈகோ வருத்தங்களை உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. என்ன தான் சண்டை வந்தாலும் முதல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுறது, பேச ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நேசித்தவங்க கூட சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தப்பை உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஹாப்பினஸ் அண்ட் லவ், மகிழ்விப்பது, உங்களை சிரிக்க வச்சு மகிழ்ச்சியாக வச்சுருக்க முயற்சி பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விரும்புவாங்க. சிரிக்க வைக்க ஜோக் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை உங்கள் கூட இருந்து விளையாடுவாங்க. உங்கள் ஹாப்பினஸ் தான் அவங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவங்களும் உங்கள் கூட சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உண்மையான அக்கறை, அவங்க நலனில் உண்மையான அக்கறை காட்டுவாங்க. அவங்க உடல் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஹெல்த்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது மென்டல் ப்ரெஷர் இருந்தால் அதை குறைக்க பார்ப்பாங்க. அவங்க உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏற்றுக்கிறது, இதை பற்றி அவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒருத்தங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உங்களாகவே ஏற்றுப்பாங்க. அவங்களுக்காக உங்களை சேஞ்ச் பண்ணிக்க சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை என்றைக்குமே அவங்க மிகப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க உங்களை சரிப்படுத்திடுவாங்க. அந்த குறை கூட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சுடுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க உங்களை ஊக்குவிப்பாங்க. உங்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டாங்க. ஒரு வேளை அந்த மாற்றம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ண வைப்பாங்க. அது உங்களுக்கு புரியவும் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அவங்க உங்களுடைய அப்பியரன்ஸ், பழக்க வழக்கம் இல்லை தனிப்பட்ட குணாதிசயங்களை விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க உங்களை நீங்களாகவே இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது ஹெல்த்தியாக இருக்கிறதும் டாக்ஸிக்காக மாறுறதுக்கும் நூலளவு தான் வித்தியாசம் இருக்குங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அந்த கேர், அஃபெக்ஷன், ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறப்போ இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அதே அளவுக்கு அன்பு கொடுக்க ரெடியாக இருங்க. அன்பு எதையும் எதிர்பார்க்காது தான். அன்பை எதிர்பார்க்கும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்காம அன்பை கொடுக்குற
சைட்டில் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதை விதைச்சிங்கன்னா அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். எல்லா மத கடவுள்களும் வழிபடுறது அன்பு தான். அன்பே சிவம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க. உங்களை நேசிக்கிறது போல் மற்றவங்களையும் நேசிங்க. அன்பை பற்றி இதுதான் நான் ரொம்ப நாளாகவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அன்பாக இருங்க. நன்றி.